வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல முடக்கத்தான் குழம்பு வைக்க போறோம். தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் 1 கப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, புளி, உப்பு, தக்காளி, குழம்பு மசாலா, சீரகம், மிளகு, கடுகு, இஞ்சி, பூண்டு, எண்ணெய். நம்ம முதல்ல மிளகும் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் போடுறேன், ஏன்னா பொடி பண்ணணும் இது ரெண்டுத்தையும். மிளகு ஆயிடுச்சு. மிளகு லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுத்தா கசப்பாயிடும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயமும் கருவேப்பிலையும் வதக்கிறோம். பூண்டு, இஞ்சி இதை நல்லா ஒரு வதக்கிறோம். முடக்கத்தான் எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, அது அவ்வளோ நல்லது. நம்ம எவ்வளோ டாக்டருக்கு செலவு பண்ணுறோம். இந்த முடக்கத்தான் குழம்பு வாரத்தில் 2 வாட்டி நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது சாப்பிட சாப்பிட அது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் வீட்டில். இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் முடக்கத்தான் குழம்பு. வெங்காயம், பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போது முடக்கத்தான் கீரை பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு ரொம்ப நாளைக்கு நாங்கள் வச்சுருப்போம். 10 நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 10-15 நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போடுறோம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அந்த பேஸ்ட்டை இதை போட்டுடலாம். முடக்கத்தான் கீரை பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா வதக்குறோம். பச்சையாக கீரை அரைச்சா அந்த கலர் மாறாது, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் முடக்கத்தான் கீரை கசப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். எங்களுக்கு முடக்கத்தான் கொஞ்சமாக தான் கிடச்சிது. இன்னும் இருந்தால் கூட இன்னொரு கப் போடலாம். முடக்கத்தான் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது தான். இப்போ உப்பு போட்டுடுறோம். குழம்பு மசாலா வச்சுருக்கேன் இல்லைங்களா, குழம்பு பொடி, அதை வச்சு போட்டுறேன். நான் மிளகு சேர்த்துக்கிறதுனால குழம்பு பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்தா கூட போதும். மிளகு நல்லா 2 ஸ்பூன் போடுறோம் இதில். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாங்கள் முடக்கத்தான் கீரை பச்சையாகவே அரைச்சி போடுவோம். எதுக்குன்னா நல்லா வதக்கிட்டு மறுபடியும் அது வதக்கும் போது அதோட சத்து போயிடும். பச்சையாக அரைச்சி போட்டால் அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த மிளகு சீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடி அதை போட்டுறோம். சம அளவு இந்த காரம் இதில் இருக்கணும். அந்த மிளகாத்தூள் பாதினா மிளகு சீரகம் பொடி அது பாதி. இப்போ நம்ம தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா 15 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோன்னா அந்த எண்ணெய் மேலே கக்கி வரும் பாருங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கக்கி மேலே வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு சிம்மில் வச்சு விட்டுடலாம். கொஞ்சம் மூடி வச்சிடுறோம். வாங்க, குழம்பு இப்போ கொதிச்சிருச்சு, பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் கக்கி மேலே வந்திருக்கு. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சா எண்ணெய் இந்த மாதிரி கொதிச்சு மேலே வரும். இந்த குழம்பு ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட சரி, நீங்கள் இது வச்சு சாப்பிட்லாம். இது இப்போ வெளியே போய் நான்வெஜ் எல்லாம் வாங்க முடியல இல்லைங்களா, நம்மளால் இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சிக்கன் குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும் இது. பாருங்கள், சுவையான முடக்கத்தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நாள் வரைக்கும் இந்த குழம்பு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா 10-15 நாள் கூட வச்சுருக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.